இல்லை உறங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதுமில்லை உறங்குகிறதுமில்லை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த மாலை நேரத்தில் நாம் அவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். அது ஜீவ பலியாய் மாறணும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லையானதால் சுரூபம் ஒன்றும் இல்லையே. இதயம் தன்னிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் என்மேல் அவர் கண்ணை வைத்து என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்னை ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் வந்து தாங்குகிறவர். பலவித சோதனைகளை ஜெயம் நமக்கு அளிக்கிறவர். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை.
சொரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் சொரூபம் ஒன்றும் இல்லையே, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையானதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின நம் தேவாதி தேவன் இல்லை, உறங்குவதும் இல்லை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல உற்சாகமாய் வாயை திறந்து அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால். கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உயிர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயிர் நீக்கும் மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதாயா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. கரங்களை உயர்த்தி
மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. இயேசுவே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நன்றி 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 நன்றி. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கொண்டாடுகிற கிருபை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஓ எவ்வளவு பெரிதான கிருபை. தம்முடைய கிருபையினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், கிருபையினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், கிருபையினாலே நம்மளை நீதிமான்களாக்கினார், கிருபையினாலே எல்லாவித ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தார். பலவீனங்களிலே பலன் தருகிற தேவன், ஓ நோயுற்ற வேளைகளை குணப்படுத்துகிற தேவன், சோதனையான நேரத்தில் நமக்கு விடுதலை தருகிற தேவன், ஆலோசனை தந்து நம்முடைய நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன், பரிசுத்த ஆவினால் நிரப்பி தம்முடைய அன்பினால் ஓ நம்மை நிரப்புகிற தேவன், பரிசுத்தாவின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிற தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புகிற தேவன். அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர், அவர் எப்பொழுதும் ஆராதனைக்கு பாத்திரர். காலையிலும் ஆராதனை, மாலையிலும் ஆராதனை. பலி செலுத்துகிறவர் காலையிலும் பலி செலுத்த வேண்டும், அந்தி பலியிலும் பலி செலுத்த வேண்டும். தூபம் எப்பொழுதும் அவருடைய ஜெப தூபம் அவருக்கு முன்பாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓ பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், எந்த ஒரு பாவமும் நம்மை அணுகாதபடிக்கு அப்பொழுதே சுத்திகரிக்கப்பட வேண்டும், அப்பொழுதே சுட்டரிக்கப்பட வேண்டும். அதனால தான் பலிபீடம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். குத்துவிளக்கு சாயங்காலம் முதல் மறுநாள் காலை வரைக்கும் எரிய வேண்டும். காரணம் இருளுள்ள வாழ்க்கை, இருளுள்ள உலகத்தில் வாழ்றோம். பாவம் நம்ம அணுகாதபடிக்கு, இருள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய வசனமாகிய வெளிச்சத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துகிற தேவன். ஆனால் ஜெப விண்ணப்பம் இந்த காலைதோறும், அந்த காலையில் பலி செலுத்துகிறது போல மாலையிலும் சங்கீதக்காரன் சொல்லி, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாக மாலை பலியை போல இருக்க கடவுள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி இந்த மாலை நேரத்தில் நம்ம தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். நம்முடைய விண்ணப்பங்கள் அவருக்கு முன்பாக தூபமாக எழும்பட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தூபம் போல் என் ஜெபங்கள் உமக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஜெப தூபங்கள் அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருக்கும்படிக்கு
ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு இருப்பதாக. கைகளை உயர்த்தினேனையா, என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அவர் நினைவில் கொண்டால் அவருடைய சமூகத்தில் நிலை நிற்க முடியாது. அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. நாளை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. என் வாய்க்கு காவல் வையும், வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபமாக அர்ப்பணித்தவர்களாக ஐயா. தீன எதையுமே நான் நாட விடாதையும், தீன எதையுமே நான் பேச விடாதையும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். கோபம்பும் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனை. விடியலுக்காய் காத்திருக்கும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் ஜெபங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சத்தமா வாய் திறந்து ஐயா. நாளை பலி போல் என் தூபம் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து.
அவர் வெற்றி சிறந்தவர், மகிமின் பிரகாசம் உள்ள ஆண்டவர். பலியாயுடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம்ப்பா. எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் சரீரத்தின் அவயங்கள் உமக்கு சுகந்த வாசனையாக முகந்த ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாக முகந்து கொள்ளும்படிக்கு எங்களை பலிபடுத்தல் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீர். எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு உடைய ஜீவ பலிபடுத்தல் நாங்கள் எப்பொழுதும் ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவனை அறிகிறது ரொம்ப நல்லது. தேவன் கொடுத்த வேதத்தை அறிவதும் ரொம்ப நல்லது. ரைட். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 2வது அதிகாரம், அதற்கான தலைப்பு தேவன் எவ்விதம் நியாயந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எவ்விதம் நியாயந்திருக்கிறார். முதலாவதாக நியாயம் தீர்க்கிறது 2வது அதிகாரத்தில். முதல் அதிகாரத்தில் விசுவாச வாழ்வு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஸோ ரட்சிக்கப்பட்டது, தொடர்ந்து கர்த்தருக்குள் வாழ்வது மாத்திரமல்ல, கனி கொடுத்து ஊழியம் செய்கிறது, எல்லாமே நம்ம விசுவாசத்தில் தான். ஸோ இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நம்ம 2வது அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் அப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படாதவர்களை முதல் அதிகாரத்தில் கடைசியில் ஆக்கினை தீர்க்குள்ளாக தீர்க்கிறார் என்று படிக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த இது இல்லையான்னு கேட்டால், தேவ பிள்ளைகளையும் அது நியாயந்திருக்கிறார். நியாயந்தீர்க்கிற காரியங்கள் என்ன 3 நம்ம அறிகிறோம். என்னென்னா, அது நிச்சயமானது, அது பட்சபாதம் இல்லாதது, அது பலனுள்ளது. எவ்விதமாய் அவர் நியாயந்திருக்கிறார் அப்படின்றது 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இது வரைக்கும் 4 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இன்னைக்கு எதன் அடிப்படையில் கர்த்தர் நியாயந்திருக்கிறார். முதலாவதாக சொன்னேன், சத்தியத்தின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். சத்தியத்தின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். 2வது கிருபையின்படி நியாயந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் புதுசாக வந்தவங்க இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்கும், புக் ஆஃப் ரோமன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் புக் ஆஃப் ரோமன்ஸ் போட்டிங்கன்னா அது கிடைக்கும், அதிலே இருக்கும். அதில் இது அப்லோட் பண்ணியிருப்போம். 3வதாக எவ்விதம் நியாயந்திருக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தோம், இருதய கடினத்தின்படி அதை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நியாயந்திருக்கிறார். ஸோ பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, கர்த்தர் நியாயந்திருத்தார். ஸோ இருதய கடினம் நம்ம இருக்கவே கூடாது. அடுத்தது கிரியைகளின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். கிரியைகள், கடந்த வாரத்தில் அதை 2 காரியத்தை தியானித்தோம். கிரியைகளின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நிச்சயமாக பலனுண்டு. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலனுண்டு. கிரியைகளின்படி நாம் செய்ய தவறின நன்மைகளுக்கு கூட என்ன பண்ணுறது, நியாயந்திருக்கிறோம். கிரிகள் என்னும் போது நாம் செய்த பாவக்கிரிகளுக்கு மட்டுமல்ல, செய்ய தவறிய நல்ல கிரியைகளுக்கு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். ஸோ கிரியைகளின்படி இன்றைக்கி 5, 6, 7 3 காரியங்களை சொல்லணும்னு பார்க்குறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே, பவுல் சொல்றார், என் சுவிசேஷத்தின்படியே நியாய தீர்ப்பு இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும்.
நாளிலே இது விளங்கும். ஸோ நியாயத்தீர்ப்பு எதுனா சுவிசேஷத்தின்படி, என் சுவிசேஷத்தின்படியே பவுல் சொல்கிறார். இது சுவிசேஷத்தின்படியே என்னாலும் பரவாயில்ல. அவர் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் என்ன சொல்கிறார், என் சுவிசேஷம். அதாவது என் சுவிசேஷம், அவருடைய சுவிசேஷ வைராக்கியம் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து விட்டதுனால அவர் பார்க்குற இடங்களெல்லாம் சுவிசேஷம் அறிவித்த அந்த வைராக்கியத்தினால, இது உன்னுடைய கர்த்தருடைய சுவிசேஷம், இது என்னுடைய பங்கு, இதில் எனக்கும் பாட்டு இருக்கு, என்னுடைய சுவிசேஷம் அப்படின்றத வைராக்கியத்தின் பேரில் அதை சொன்னார். அதனால் அதை அதிகாரத்தோடு தெளிவோடும் கூற ஒருபோதும் தவறியதே இல்லை. கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி, அது அகிரிப்பா ராஜாவாக இருந்தாலும் சரி, அது ஜெயிலாக இருந்தாலும் சரி, அது இரவாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை பவுல் காரணம் அது என் சுவிசேஷம் அப்படின்ற அந்த ஒரு உரிமையோடு கூட அதை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷமே நியாயத்தீர்ப்பின் நாளில் அளவுகோலாக இருக்கும் என்ற ஒரு பூர்ண நிச்சயம் பவுலுக்கு இருந்தது. நியாயத்தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷம் அளவுகோலாக இருக்கும். இந்த சுவிசேஷன்றது என்ன? இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன். இதை கேட்டு விசுவாசிக்காமல் போயிட்டா, இதை கேட்டில இதுவே உன்னை நியாயந்திருக்கும். அப்போது இந்த சுவிசேஷம் அவர் என் சுவிசேஷம் அப்படின்ற அந்த வைராக்கியம். 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியா சொல்வார், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படியே இல்ல, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என்னுடைய வார்த்தையை அன்றி. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதை வைராக்கியமாகவும் உரிமை எடுத்து அதை சொல்றாரு என்பார். அதாவது கர்த்தர் சொல்றதும் நான் சொல்றதும் ஒன்று தான், நான் சொல்றதும் கர்த்தர் சொல்றதும் ஒன்று தான் அப்படின்ற அந்த நிலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மோசே கிட்ட கூட கர்த்தர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கும்படி சொல்லும்போது, பார்வோன்கிட்ட போக சொல்லும்போது எப்படி அனுப்பினார் பாருங்க. யாத்ராம புஸ்தகத்தை கொஞ்சம் படிக்க போகிறோம். 10 வாதைகள் வந்தது பாருங்க. 4வது அதிகாரத்தில் 2-4. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அது கையிலே அது. ஸோ மோசே கையில் ஒரு கோல் இருந்தது. அது அந்த கோலை கீழே போடு, பாம்பாவும். அதாவது இவன் போக என்ன சொல்கிறது, சாக்கு போக்குகள் சொல்லிட்டு இருக்கான். நான் போனால் என்னை நம்புவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் இந்த கோல் மூலமாக நான் அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கு அந்த கோலை கீழே போட சொன்னார். நீங்கள் 17ஆம் வசனம் வாசிங்களேன். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இதனால் நீ அடையாளம். அப்போ மோசையோடு கூட அவன் கொண்டு போன ஒரு கோலம் எப்போவுமே டிராவல் ஆகிட்டே இருந்தது. நீங்கள் 7வது அதிகாரம் 15 அந்த கோல்னால் தான் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை இந்த பாதுகாப்பு எகிப்து ஜனங்கள் மேலே நியாயத்தீர்ப்பினாகிய வாதை உண்டாயிடுச்சு. 7:15. நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி 17. இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது ரத்தமாக மாறும். மோசே பார்வோனுக்கு முன்னாடி சொல்றான், நான் இந்த கோலினால நதியில் இருக்கிற தண்ணீர் அடிப்பேன், அது ரத்தமாக மாறும். 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. கோலை எடுத்து தண்ணீரில் அடிக்கும் போது தண்ணீர்லாம் ஆயிடுச்சு, ரத்தமாக மாறிடுச்சு.
அந்த கோல் அது அவர்களை நியாயந்திருப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தொடர்ந்து 8வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே வாய்க்கால் எல்லா இடத்துலயும் கோலை நீட்டினா தவளைகளால் அந்த தேசம் பாதிக்கப்பட்டது. 8:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்போது எகிப்து தேசெங்கும் பேன்களாய் இருக்கும். கோலை எடுத்து அடி, கோலை எடுத்து நீட்டு, கோலை காட்டு. இப்படி ஒவ்வொரு வாதைக்கும் அந்த கோலே நியாய தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி இருந்தது. கவனிங்க, 9வது அதிகாரம் 22-23 கல்மழை பெய்துதான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக அப்படியே மோசே கோலை வானத்துக்கு நேராக கோலை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். இடி முழக்கங்களையும் கல்மழையும் கர்த்தர் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. ஓகே, 10வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அங்க வெட்டுக்கிளி, அதாவது எகிப்தின் மேல வருகிற ஒவ்வொரு வாதையும் இந்த கோலினால் கர்த்தர் அவனுக்கு பயன்படுத்தி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு. கையில கோல் இருக்கு, அதனால கையை நீட்டு. அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். எகிப்து தேசத்தின் மேல் கோலை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. கோலை நீட்டினா வெட்டுக்கிளி, கோலை நீட்டினா தவளை, கோலை நீட்டினா பேனு, கோலை நீட்டினா தண்ணி ரத்தமா மாறுது. அடுத்தது 10வது 21-22 கோலை நீட்டினா இருள் வந்தது. அதையும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. 3 நாள் தடவி கொண்டிருக்கிற இருள் கோலை நீட்டின போது அந்த வாதையும் அவர் எகிப்து தேசத்தின் மேல வந்தது. அப்போ ஒவ்வொரு வாதையிலையும் அவன் இருதயம் கடினப்பட்டது. அவன் அந்த கோலினாலே ஒரு நியாய தீர்ப்பு அந்த எகிப்து ஜனங்களுக்கு ஏற்பட்டது. கடைசியா கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு பஸ்கா விருந்து அடிக்கப்பட்டு எல்லாரும் வந்தாங்க. முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனின் சேனை துரத்துக்கிட்டே வருது. அப்பவும் கர்த்தர் என்ன சொன்னார், 14வது அதிகாரம் 16வது வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தின் மேல அந்த கோலை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். அதாவது இந்த கோல் சமுத்திரத்தை 2ஆ பிளந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே வெட்டாந்தரை நடந்து போவது போல நடந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டான். அவர்களை ரட்சித்தது அதே கோல். அவர்கள் செங்கடலை பிளந்தது. இப்போ 26வது வசனம் 27 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டு. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஒவ்வொரு நியாய தீர்ப்பிலையும் மனம் திரும்புவாங்க. மனம் சின்னதா வந்தது, மனம் திரும்பல, கடினமாக்கிட்டாங்க. அடுத்தது கடைசியா கர்த்தர் செங்கடலை 2ஆ பிளந்தா. அந்த செங்கடல் 2ஆ பிளந்தது அவர்களுக்கு ரட்சிப்பாக, தேவ ஜனங்களுக்கு ரட்சிப்பாகவும் இவர்களுக்கு அது நியாய தீர்ப்பாகவும் அமைஞ்சிடுச்சு. சுவிசேஷம் நமக்கு ரட்சிப்பாக மாறுது, விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்பு.
அதை கேட்டு விசுவாசியாத கீழ்ப்படியாதவர்களுக்கு அது அதே சுவிசேஷம் அவர்களை நியாயந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உன் கோலை நீட்டு, உன் கோலை நீட்டு, உன் கோலை நீட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா அது என்ன கோலா மாறுது பாருங்க. 17வது அதிகாரம் யாத்திராம் 17. இது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிலரை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். அப்போ மோசே மலை மேலே நின்று 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். இப்ப இது என்ன கோலம் ஆயிடுச்சு? இது மோசையின் கோல், தேவனுடைய கோல். என் சுவிசேஷம், இயேசுவின் சுவிசேஷம், என் சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை, என் வார்த்தை. எலியா பேசுறார் இங்கே. மோசையின் கோல் அப்படின்றது இப்ப இது என்னவா கோல் ஆயிடுச்சுன்னா தேவனுடைய கோல். நாளைக்கு நான் என் கோலை பிடிச்சிட்டு நான் நிற்பேன்னு சொல்லல, தேவனுடைய கோலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய கோல் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் கண்மலையை பார்த்து பேசுன்றப்போ அடினப்போ அவன் என்ன பண்ணான்? முதல் தடவை அடித்தான், ரெண்டாவது தடவை பேசுன்னு சொன்னப்போ அடிக்கக்கூடாது. ஒரு தடவை தான் கண்மலை அடிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடிக்கப்படணும். ரெண்டாவது முறைலாம் அடிச்சிங்கன்னா அது பாவம். இப்போ நம்ம திருப்பி பாவம் செஞ்சால் ரெண்டாவது முறை அடிக்கிறோன்னு அர்த்தம். காணானை பார்க்க மாட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரைட். என்ன சொல்ல வர? அது தேவனுடைய கோல். ஆமென். மோசையின் கோல் தேவனுடைய கோல். கிதியோனின் பட்டயம், ஜட்ஜஸ் 7வது அதிகாரம் 16-18 கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்போ என்ன சொல்ல வர? என் சுவிசேஷன் பவுல் சொல்றது இயேசுக்கு அந்த அளவுக்கு அதிகாரத்தோடு அதனுடைய பூரண நிச்சயத்தை அறிந்தவராய் உரிமை எடுத்து அதை சொல்லுகிறார். என் சுவிசேஷத்தின்படியே இருதயத்துள்ள அந்தரங்கத்தின்படி நியாயத்தீர்ப்பு இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மனிதருடைய அந்தரங்களை குறித்து கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுப்பாராம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் பவுல் சொல்லுகிறார் 3-5 வரைக்கும். ஆயினும் நான் உங்களையாவது மனுஷருடைய நியாய நாளினாலாவது விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னிடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை, ஆனாலும் நான் நீதிமான் ஆகிறதில்ல. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆமென். சோ அதனால இந்த இருதயத்தின் அந்தரங்கத்தின்படியே கர்த்தர் சொல்லுகிறார், தீர்ப்பு கொடுக்கிறார். அப்போ நியாயம் தீர்ப்பு என்பது நிச்சயம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது நிச்சயமா இருக்குது. ஆமென். மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. மனுஷனுக்குன்னு சிலது நியமிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அப்பாயிண்டடாக இருக்கு. அப்பாயிண்டட். அது மாதிரி உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறார். யாரும் மிஸ் ஆக முடியாது. அப்போ சுவிசேஷத்தின்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏன்னா சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பாரோன்னு தான் ஆபிரகாம் ஜெபம் பண்றார். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பீரோ? கண்டிப்பாக நியாயம் செய்வார். ஆமென். ஸோ பவுலுடைய பிரசங்கம் பார்த்தீங்கன்னா மந்தமாய் பின்பற்றினவர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் அது எப்படி இருந்ததுன்னா இடரலாக இருந்தது. அந்த சுவிசேஷம் ஒரு சிலருக்கு இடரலாக இருந்தது. அதுதான் அக்ரிப்பராஜன் என்ன கொஞ்சம் குறை கிறிஸ்தவன் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுற நீ முயற்சிக்கிற அப்படின்ற. அதனால் அத்தேனே பட்டணத்துக்கு பவுல் வரும்போது அங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனை மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு ஆவியிலே வைராக்கியம் உடையவராக போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்படி சொல்லும்போது 17வது அதிகாரத்தில் 30வது வசனம் 31வது வசனம், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் அங்கே இருக்க ஒரு அறியப்படாத தெய்வத்துக்குன்னு ஒன்று எழுதியிருந்தது. அதை வச்சு சுவிசேஷம் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்.
ஆரம்பித்த பிறகு அந்த முடிக்கும் போது சொல்றாரு, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தாருங்க? காணாதவரை போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று, இப்போதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். அவரை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறார். அந்த நாள் நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அத்தேனே பட்டணத்தில் துணிச்சலோடு கூட போய் பவுல் என்ன பண்ணுறாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். காரணம் இதனுடைய இந்த சுவிசேஷத்தின் தான் அவனுக்கு ரட்சிப்பு, இல்லாட்டினா அதனாலே அவனுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்றத நிச்சயமாக நம்புறதுனால அந்த துணிச்சல். யாருக்காகவும் சுவிசேஷத்தை பவுல் என்ன பண்ணல? மாற்றி சொல்லலை, மலுப்பி சொல்லலை. நீங்கள் அப்படி சொல்லலை, இருந்தாலும் அப்படி தான். சிலர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாற்றி சொல்கிறது, கொஞ்சம் இல்லை பரவாயில்ல. நீங்கள் நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்கே சர்ச்சுக்கு போகிறீங்களோ அங்கேயே போங்க. சில சுவிசேஷம் சொல்லுவாங்க, நீ எந்த கத்தோலிக்க சபைக்கு போனியோ அங்கேயே போ, நீ பாரம்பரிய சபைக்கு போனீன்னா அங்கேயே போ, ஆனால் இயேசுவை நம்பு அப்படின்வாங்க. இது எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த பாரம்பரிய சபையிலேருந்து அவங்களுக்கு டொனேஷன் வரும், காணிக்கை வரும். நிறைய பெரிய 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 ஊழியக்காரங்களே தங்களை அடையாளப்படுத்திக்கிறது எங்கன்னா பாரம்பரிய சபையின் பின்னணின்னு தான் சொல்லுவாங்க. இன்னுமா அதில் தான் தங்களை மெம்பர்ஷிப்பை வச்சுக்குப்பாங்க. காரணம் அங்கேருந்து சப்போர்ட் வரணும் அப்படின்றது. நான் குற்றப்படுத்தலை. பட் இந்த சுவிசேஷம் பவுல் யாருக்காகவும் கலப்படமாகவோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியோ வளைஞ்சு நெலிஞ்சியோ சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கிக்கலை. தைரியமாக போல்டாக அடித்தார். ஸோ தேவனுடைய நியாய தீர்ப்பு சுவிசேஷத்தின்படியே இருக்குமா? அதனால் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பிரதானமாக சுவிசேஷத்தின் விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும். ஏற்கனவே சொன்ன சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார், மரிக்கும் போது நானும் அவரோடு மரித்தேன். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், நானும் உயிரோடு எழுந்து விட்டேன். ஆமென். அதுதான் கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். சுவிசேஷம் என்ன சொல்றது? இயேசு மரித்தார், நானும் மரிச்சிட்டேன். அந்த விசுவாசத்தில் வாழணும். ரைட்டா? இப்போ விசுவாசத்தில் இயேசு மரிச்சா நான் மரிச்ச மாதிரியே இல்லையே, எனக்கு ஃபீல் ஆகலையே. நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நானும் அவரோடு கூட உயிரோடு எழும்போது அவரோடு கூட எழுந்து விட்டேன். இனி நான் அல்ல, யார் வாழ்றா என்னில்? கிறிஸ்துவே, இயேசு வாழல. நான் சொன்ன இயேசு வேற, ஐயோ, இயேசு கிறிஸ்து வேற, கிறிஸ்து இயேசு வேற. ஸோ அதனால கிறிஸ்து என்பது பரலோக பெயர், அபிஷேகம் பண்ணப்பட்டது. இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு, கர்த்தர் மாம்சத்தில் வந்த இயேசுவை தான் கிறிஸ்துவாக்கினார். ஆமென். இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டேன். அப்போ கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நான் மரித்து விட்டேன். இப்போ சிலுவையில் மரிச்சிட்டிங்கன்னா இறங்கி வர முடியுமா? இறங்கி வந்து பாவம் செய்ய முடியுமா? நான் மரிச்சிட்டேனே, சிலுவையில் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் அதற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். மாம்சத்தின் இச்சைகளுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னில் அவரே ஜீவிக்கிறார். அப்போது இந்த சுவிசேஷம் தான் நம்மளை என்ன பண்ணுது? ரட்சித்தது. இதை விசுவாசிக்கணும்.
நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். எனக்கு அந்த விசுவாசமே வரலையே பாஸ்டர், உணர்வே இல்லை. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவ, இது சத்தியம். ஆமென். முதல்ல சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதுதான், அதை நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம்தான் உணர்வீர்கள். இந்த ஆர்டரை மாற்றவே கூடாது. சத்தியம் விசுவாசிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் உணர்வு. நம்ம என்ன நினைக்கிறோம், சத்தியம்தான், ஆனால் நான் உணரலையே, அதனால் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் நம்பினாலும் நம்ப மறுத்தாலும் சத்தியம் சத்தியம்தான். ஆமாம். விசுவாசம் அது நீங்கள் அது அப்படியே நீங்கள் விசுவாசித்து வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா ஒரு நாள் ஃபீல் வரலாம். வராமல் போனாலும் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவ்வளோதான். பிசாசு என்ன சொல்லுவான், நீ திரும்ப திரும்பி இப்படி தானே இருக்கிற, நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். ஏன்னா இந்த சுவிசேஷமே நம்ம நியாயம் தீர்க்கும், சுவிசேஷத்தின்படி. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இப்போது இந்த சுவிசேஷத்தை கேட்கவே வாய்ப்பில்லாதவங்களுக்கு எப்படி பாஸ்டர் இருக்கும்? இப்போ இயேசுக்கு நற்செய்தி நம்ம சொல்கிறோம், தேசத்தில் நிறைய பேருக்கு சொல்கிறோம். இப்போது ஆதிவாசிலாம் இருக்கிறான், எங்கெங்கேயோ மலைவாசிலாம் இருக்கிறான், எங்கெங்கேயோ இருக்கிறான், அந்த இடத்துக்கெலாம் சுவிசேஷமே போகலையே, யாருமே போய் சொல்லலையே, ஒரு முறை கூட இயேசுவை பற்றி கேட்கலையே, அவனுக்கு எப்படி பாஸ்டர் நியாய தீர்ப்பு? அவனுக்கு நியாய தீர்ப்பு இந்த சுவிசேஷத்தின்படினா எப்படி நியாய தீர்ப்பு இருக்கும்? இல்லை, எப்படி இருக்கும்? ரோமர் 2வது அதிகாரம் 12 வாசிங்க. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு. இப்போ பைபிள் இல்லாம சுவிசேஷம் இல்லாம பாவம் செய்யறவன் இதுலயே கெட்டு போயிட்டான். சரியா? நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஆமாம், இந்த பைபிள் வார்த்தையை கேட்கிறவங்க யாரும் நீதிமான்கள் ஆகல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள், அதன்படி செய்கிறவங்க தான் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் அவங்களுக்குள்ளரே ஒரு ஒழுங்குன்னு வச்சு செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவங்க சுபாவமா ஒரு ஒழுங்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி செய்கிறதே அதுவே அவங்களுக்கு என்னவா இருக்கு? நியாயப்பிரமாணமா இருக்கு. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும், மனசாட்சி கூட என்ன சொல்லுது? சாட்சி இடுகிறது. மனசாட்சி யாருக்கு இருக்கு? எல்லாரும் புறஜாதிக்கு இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கு. மனசாட்சியும் சாட்சி இடுகிறதுனால் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனை ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரி, அதாவது இது தப்பு இது ரைட்டு அப்படின்றது கூட அவங்க சிந்தை ஒன்றை ஒன்று தீர்க்குது. குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவங்க மனசாட்சி என்ன பண்ணும்? அப்போ சுவிசேஷத்தை கேட்காதவங்களுக்கு மனசாட்சியின்படியே நியாய தீர்ப்பு இருக்கும். கேட்காதவங்களுக்கு அவங்களுக்கு மனசாட்சியே எப்படி இருக்குன்னா, குற்றமுண்டு குற்றமில்லை அப்படின்றது நியாயம் தீர்க்கும். ஆமேனா? ஸோ அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பு இருக்கும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் சுவிசேஷத்தை கேட்டவர்களுக்கு நியாயப்பிரமாண படியே இருக்கும். கேட்காதவங்களுக்கு அவங்களுக்குள்ளறையே குற்றம் ஒன்று குற்றமில்லை ஒன்று சீர்க்கிற அந்த சிந்தனை இருக்குது. அப்படிப்பட்ட சிந்தனையின்படி மனசாட்சியின்படியே அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த சுவிசேஷத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால இந்த சுவிசேஷத்தின்படி நாம் என்ன பண்ணணும்? விசுவாசித்து வாழணும். பிரதானமாக இது விசுவாசித்து வாழணும். நானும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன் அப்படின்றத விசுவாசத்தின்படி அவரோடு கூட நம்மளை அடையாளப்படுத்தி நம்ம வாழணும். ரைட்டா? அப்போ தான் இந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிக்க முடியும்.
அப்பதான் இயேசுவோடு நான் அழையப்பட்டு விட்டேன், நான் பாவம் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தினாலே நாம் வாழ. ரெண்டாவது, இந்த சுவிசேஷத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் எப்போ இதில் தான் நியாய தீர்ப்பு இருக்குதுன்னு உனக்கு தெரியும், நீ ரட்சிக்கப்பட்ட, அப்போ நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ரோமர் 1:15-16 ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கு. அது தேவ பலனா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல பவுல் சொல்றாரு, நான் வெட்கப்பட மாட்டேன். இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்கிறதுக்குன்னா எனக்கு ஒரே வெக்கமாகுது, எப்படி சொல்கிறதுனே தெரில, எனக்கு பயமாகுது, எனக்கு வெக்கமாகுது. நான் கொஞ்சம் கூச்ச சுவாபம், நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். இது நல்ல செய்தி. ஆமென். லூக்கா 9:26, என் வார்த்தை குறித்து நீங்கள் வெக்கப்பட்டினா, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். கர்த்தர். ஆமா, இதை சொல்றதுக்கு வெட்கப்பட்டீங்கன்னா இது எப்படா சொல்றது? சில பைபிளை தூக்குறதுக்கே வெட்கப்படுவாங்க. இது கவனிங்க, உலகத்தில் பாவத்துக்கு நேராக நடத்துகிறதுக்கு, அந்த பாவ செயல்களுக்கு நேரம் நடத்துறதுக்கு அதுக்கு என்னென்ன எவ்வளோ கேவலமாக நடிக்கணுமோ, எவ்வளோ கேவலமான ட்ரெஸ்ஸை போடணுமோ அப்படியெல்லாம் போட்டு வெக்கப்படாமல் நரகத்துக்கு நேரம் நடத்துகிற கூட்டம் இருக்குது. நாம் பரலோகத்துக்கு நேரம் நடத்துகிற கூட்டத்தார். அப்போது இதுக்கு நாம் ஏன் வெக்கப்படணும்னு நான் கேட்குறேன். இன்ஃபேக்ட் நம்ம இதுக்காக பெருமைப்பட வேணும். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆத்மா கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. அதனால் பவுல் சொல்ற, நான் வெட்கப்படேன், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:14, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்ப முடியும்? ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 2:4 எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையா இருந்தோம்னா, சொல்லாம இருந்தோம்னா, வெக்கப்பட்டு இருந்தோம்னா, பயந்துட்டு இருந்தோம்னா கர்த்தருக்கு சொந்தம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆமென். அதனால் சுவிசேஷத்தின்படி நியாய தீர்ப்பு இருக்கும். இந்த சுவிசேஷத்தின்படினா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சரி, சுவிசேஷத்தை அறிந்து அது சொல்லாதவங்களுக்கும் அதன்படியே நமக்கு இருக்கும். அதனால் இந்த சுவிசேஷத்தின்படி நியாய தீர்ப்புக்கிறனால இந்த பிரதானமாக முதல் காரியம், நம்ம சுவிசேஷத்தின்படி நம்ம விசுவாசித்து இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் அடையாளப்படுத்தி விசுவாசித்து வாழ வேண்டும். ரெண்டாவது, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆமென். அடுத்தது ரோமர் 2:6, எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு? 2 17-24 வரைக்கும் வாசிங்கன்னா, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா?
விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. 27 வாசிங்க. சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? நியாய பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? இதுல இந்த நம்ம படிக்கும் போது என்ன, அழைப்பின்படி நியாய தீர்ப்பு. நீ உன்னை யூதன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருக்கிறார். நீ நியாயப்பிரமாணத்தினால உபதேசிக்கப்பட்டவன் சொல்ற, அவருடைய சித்தத்தை அறிந்தவன் சொல்ற, நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிற, உன்னை குருடருக்கு வழிகாட்டியான்ற, அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாக நினைக்கிற, பேதைகளுக்கு போதகனாக நினைக்கிற, குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக நினைக்கிற, நியாயப்பிரமாணத்தை அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிற நீ உன்னுடைய மேலே அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை நான் இந்த காரியம் செய்கிறேன், நான் யூதன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆசாரியன், நான் சண்டே ஸ்கூல் டீச்சர், நான் கேர்சல் லீடர், நான் செக்ஷன் லீடர் அப்படின்னு நமக்கு ஒரு ரோலை எடுத்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து இருக்கிறார். அப்படி இருக்கிற நாம 21 மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? அப்போ நம்ம போதிக்கிற போதனையே நம்ம நியாயத்திருக்கும். நம்முடைய அழைப்பின்படி நமக்கு நியாயத்திருப்பு இருக்கு. ஆமென். ஸோ களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தின் மேல் மேன்மை பாராட்டுகிற நீ, பைபிள் தான் ஐயோ இது அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிற நீ இதை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அப்படி பண்ணும்போது அதுவே அந்த அழைப்பே உன்னை நியாயந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவனுடைய நாம் புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படக்கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு கை கொண்டு நடந்தால் நல்லது. விருத்த சேதனம், அதனால் விருத்த சேதனம் என்பது என்ன, ஒரு அடையாளம் தானே. அதனால் நீ யூதன் என்று ஆயிடுமா? விருத்த சேதனத்தினால்தான் தான் அவன் என்ன பண்ணுறான், யூதன், நான் யூதன், நான் யூதன், யூதன் யூதன் காட்டுறான். அதை தான் ஒரு பெரிய மார்க்காக காட்டுறான். சிலுவை போட்டதுனால நம்ம கிறிஸ்தவங்க இல்லை. கிறிஸ்தவ அடையாளங்களை வெளியில் காட்டுறதுனால நம்ம கிறிஸ்தவங்க இல்லை. பொட்டே வைக்கலைங்க அதனால கிறிஸ்தவங்க இல்லை. இந்த வெள்ளையும் ஜோலியமாகவே தான் அங்கே அலையிறேன் அதனால நான் கிறிஸ்தவங்க. நான் பூ வைக்கிறதே இல்லைங்க. இந்த கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறதுலாம் வெளியரங்கமான அடையாளம். இதனால நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் சொல்லுகிறபடி, நம்ம அழைக்கிற அழைப்புக்கு ஏற்றபடியே வாழணும். அப்படி இல்லைன்னா அந்த அழைப்பே நம்மை நியாயந்திருக்குமா? ஆமென். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 9:27 மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறோம். அப்போ நாம் இருக்கிற இந்த அழைப்பின்படியே நாம் வாழாவிட்டால் அதுவே நம்ம நியாயந்திருக்கும். அதனால் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம் 1-2 தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை தீமோத்தேயுக்கு அட்வைஸ் பண்றார். மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவன் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலை சாட்சியா வச்சு உனக்கு கட்டளையிடுற என்னன்னா, சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 5வது வசனம் நீயோ எல்லாவற்றிற்கும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவன் நியாயந்திருக்க போகிற கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து உனக்கு நான் சாட்சியிட்டு கட்டளை இடுகிறேன். ஏன்னா இந்த அழைப்பை நிறைவேற்றாமல் போனாலும் அதன்படி நியாயத்தீர்ப்பு.
அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களும் அதற்கேற்றபடி வாழாமல் போனால் அதற்கேற்றபடி நியாய தீர்ப்பு. அப்போ நம்முடைய அழைப்பே நம்ம என்ன பண்ணும்? நியாயந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:8-7 அது 7வது வசனம் 8வது வசனம் தொடர்ந்து வாசித்து பவுல் அந்த நிச்சயத்தோடு சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என் அழைப்பை நான் முடிச்சிட்டேன்பா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வாய். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அதை தந்தருள்வார். ஆமென். அப்போ நம்முடைய அழைப்பை நம்ம நிறைவேற்றாமல் போனால் நியாயத்தீர்ப்பு. அதை நிறைவேற்றுகிற வாழ்க்கை வாழாமல் போனாலும் நியாயத்தீர்ப்பு. அதனால தான் யாக்கோபு சொல்லும் போது 3வது அதிகாரம் 1 வசனத்துல, என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. போதகர் ஏன்னா அதிக ஆக்கினை யாருக்கு? ஆமாம், நீ ரொம்ப பேசுன, அதனால் உனக்கு தான் நிறையா. அது இல்லையா? மற்றவங்களுக்கு அப்போது போதிக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னா அதன்படியே வாழணும். அது இல்லைன்னா அதுவே நம்மளை என்ன பண்ணும்? நியாயந்திருக்கும். அதனால தான் பவுல் வச்சு யாக்கோபு சொல்றார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து. இதை படிச்சுட்டு நான் அதனால தான் நான் ஊழியத்துக்காக வரலங்க. சிலர் நீ வரலையே, அதுக்கே கூட நியாயத்தீர்ப்பு இருக்கு. நீ வராமந்தியா, அதுக்கே நியாயத்தீர்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற? ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? சொல்கிறபடியே வாழ்ந்துடணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சொல்லும் செயலை இணைஞ்சு போகணும். இல்லாட்டினா அதுவே நம்முடைய அழைப்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டானது. ஸோ அதனால் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ கேட்கப்படும். ஸோ அதனால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது, பெருசாக இருக்குது. பெருசாக ஆக 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 அதிகமாக கணக்கு கேட்கப்படும். அதிகமான கரையம் செலுத்த வேண்டியிருக்கு. நீங்கள் கரையம் வந்து உதாரணமாக ஒரு குழந்தை ரோடை கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் அது குழந்தை, பச்சை குழந்தை, ஒரு 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 2 வயசு 3 வயசு குழந்தை ரோடுக்கு அப்படியே கிராஸ் பண்ணுது. அது பாட்டுக்கு வருது, விட்டுட்டு அது வரும்போது எல்லா வண்டியும் என்ன ஆகிடும்? அப்படியே நின்றுட்டு பக்கத்தில் அந்த குழந்தையோட தாயோ தகப்பனோ அல்லது யாரோ பெரியவங்களோ வந்தால் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அறிவு இருக்கா அவனுக்கு? குழந்தைய விட்டு இப்படி வரிய அவங்கள போட்டு திட்டுவோம். அப்படி தானே? அப்படியே வந்தால் கூட அப்படி இதாகிடும். இப்போது 20 வயசு இது பெரிய 20-25 வயசு அது வருது நடுவில். அப்போ அவனுடைய தாய் தகப்பனும் திட்ட மாட்டாங்க. அறிவு இருக்காடா, மாடு மாதிரி இருக்கிறிய, அவனே திட்டுவாங்க. ஏன்? 20-25 வயசாகுது, நடு ரோட்டில் இப்படி வந்து நிற்கிற, அடிச்சு தள்ளி தூக்கின்னு போயிட்டு இருப்பேன் நான், பாரு நீ. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்? அதே போல தான் குழந்தை மாதிரி விசுவாசிகள் வேற. மோசேக்கு ஏன் கானான கர்த்தர் பார்க்க விடல? எங்க கோலை எடுத்து அடினாருங்க, நான் பேசுனாருங்க, நான் அடிச்சிட்டேங்க, அதுக்கு எனக்கு கானான் இல்லையா? மோசே யாரு? ஆண்டவரே சொல்றாரு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உனக்கு தைரியம் வந்ததுன்னு. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்பனதில் இதில் பேசுறேன், முகமுகமாக நான் பேசுகிறேன், ரொம்ப க்ளோஸு. அதாவது மோசே வந்து ப்ரொஃபஸர் டீனில் என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே டாக்டரேட் வாங்கின ஒருத்தர், டாக்டரேட் வாங்கினவர் எது ஒரு சப்ஜெக்டில் டாக்டரேட் அதுக்கு மேலே வாங்கினவர். அவரை வந்து பெண் அப்படின்னு எழுத சொன்னாங்க. அவர் PEN தானே பெண்ணு இல்லைங்க, PEN பெண். அவர் என்ன பண்ணிட்டார், PNEன்ட்டார். இப்போ 1ஆம் கிளாஸ் போன்லேயே அதை வந்து பெண் எழுத சொன்னால் PNE எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? 1ஆம் கிளாஸ் படிக்கிறது இல்லை 2ஆம் கிளாஸ் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியத்தில் பெண் எழுதுமானா PNE அப்படின்னு எழுதிச்சு. அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார்? தப்பு தான் போடுவார், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார்.
இதே இது மோசே டாக்டரேட், இங்கிலீஷில் டாக்டரேட் படித்தவர், அவர் பிஎன்இன்னாருனா உண்மையாகவே டாக்டரேட் படித்தா இல்லையா? அப்போ அவருக்கு அது பெரிய. அதே மாதிரி தான் மோசே பேச சொன்ன இடத்துல அடிச்சிட்டியே. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாருக்கு நிறைய பொறுப்பு இருக்கோ, யாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கோ, யார் உயரம் போயிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அதனால கீழே குறன்றீங்களா? ஓகே, சோத்திரம். அதனால் முதலாவது சுவிசேஷத்தின்படி இன்றைய நாளில், ரெண்டாவது அழைப்பின்படி நாம் ஞாயிற்றுப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துடலாம். 7வது 29வது கடைசி வசனம், ரோமர் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல், எழுத்தின்படி உண்டாகாமல், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆமா, ஆவியின்படி உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவங்க யூதர்கள் தங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு அதனால தங்களை என்ன பண்ணுறாங்க? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. இவங்க இந்த அடையாளத்தை வச்சே தங்களுடைய பக்தி மார்க்கத்தை தள்ளிட்டு போகிறாங்க. அப்போது இதில் உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி தேவன் மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. உள்ளான பக்தியின்படி நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். வெளியரங்கமான பக்தியின் படியில் இன்னர் டிவோஷன், உள்ளான பக்தி. பக்தி முயற்சிக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம்? பக்தி எப்படி வெளிப்படுத்தி காட்டுறீங்க? ஜெபம் பண்ணுறோம், அல்லேலூயா. தான தர்மம், பக்தியின் முயற்சி, உபவாசம். மத்தேயு எழுதும் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் 4:6-18 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே, அந்தரங்கத்தில் பார்க்கிற எதை பார்க்கிறாரா? உள்ள பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன். 4:6-18 இதை தான் சொல்றார். இது சொல்லப்பட்ட 3 வசனம் ஒன்றா இருந்தாலும் வெவ்வேறு சூழ்நிலை. ஒன்று தானம் தர்மம் பண்ணும்போது அப்படியே தார ஊதுவையாமல் அப்படியே வலது கை கொடுக்கறது, இடது கை தெரியாமல் இருக்கட்டும். அது அப்போது தான் சொல்லும்போது இது சொல்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற. மோட்டிவ் என்ன? பக்தியினுடைய மோட்டிவ் என்ன? பெருமையாக நம்ம எவ்வளோ பக்தியாகிறாங்கல்ல அப்படின்னு காட்டுறது இல்லை. கர்த்தர் அதை நீ தான தர்மம் கொடுத்தியா கொடுக்கலையான்றது அடுத்த விஷயம், அது வேறு விஷயம். நீ கொடுத்ததே தப்பு. அதனுடைய மோட்டிவே என்னவா இருக்கு? கர்த்தர் அந்த மோட்டிவை என்ன பண்ணுறாராம்? உள்ளான பக்தி. உள்ளான பக்தி இருந்ததுன்னா நீ ரகசியமாக கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாமல் சைலண்ட்டாக இருப்ப. நீ கொடுக்குறதே யாருக்கும் தெரியாது. நீ ஜெபம் பண்ணும்போது உள்ளே போய் கதவை சாத்தி மூடி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவோடு கூட நீ பேசுவ. உபவாசம் இருக்கும்போது மூஞ்ச அப்படியே வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங், 2 days ஃபாஸ்டிங், இப்படி ஊரெல்லாம் போய் தண்டோரை போட மாட்டேன். சில 40 நாள் உபவாசம் போஸ்டர் அடிச்சு ஓடுறோம். உங்கள் பலனை அடைந்து உள்ளான பக்தியின்படி கர்த்தர் நியாயந்திருக்கிறார். ஆமென். ஸோ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் பாடுறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் வைக்கிறது, தானம், வேதத்தை படிக்கிறது, இதெல்லாம் நம்ம வெளியரங்கமாக சில காரியங்கள் செஞ்சாலும் அதனுடைய மோட்டிவ் என்னன்றதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறார். அந்த உள்ளான பக்தியின்படியே தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆமாம், இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தின் கிரிகளை எரேமியா 17:10
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். செய்கைகளுக்கேற்ற கிரியைகளுக்கேற்ற பலனை அளிக்கிறவரா இருக்கிறாரு. அந்த பலனை எதன் அடிப்படையில் அறிக்கிறாராம்? இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். உலக பிரகாரமாக ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அவங்க வேலை செஞ்ச முடிச்ச உடனே கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்க, சம்பளம் கொடுத்துருவோம். ஆண்டவர் அப்படி இல்லை. இது எப்படி செஞ்ச, என்ன மோட்டிவில் செஞ்ச, அப்படியெல்லாம் பார்த்து கர்த்தர் பலன் அளிக்கிறார். ஸோ இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் கர்த்தரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 7:8-11 வரையிலான வசனங்களை வாசிங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஆமென். கையை வச்சு சொல்லுங்களேன். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஆமென். அப்போ அந்த நீதி, உண்மை, இதெல்லாம் உண்மை தெரியுமா? வெளியில் உண்மையாக இருக்கிறோமா பொய்யா இருக்கிறோமான்றது தெரியுமான்னா தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு நம்ம என்ன உண்மையோடு அதை பக்தியாக இருந்தோம் அப்படின்றது தெரியும். ஆமாம். ஜெபம் பண்ணும்போது அப்படி கண்ணு மூடி இருப்பாங்க. அது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அதுங்க விளையாடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே அது இந்த நம்ம எல்லாருமே மனிதர்கள் நிறைய பேர் நடிகர்களாக இருக்கிறான். இந்த கேமரா, அதனால தான் இந்த கேமராவெல்லாம் ஜனங்கிட்ட காட்டாதீங்க. இந்த நேச்சுரலாக இருப்பாங்க பார்த்துறீங்களா? இப்போ ஒரு கல்யாண விருந்துக்கு போனீங்கன்னா நேச்சுரலாக பேசின்னு இருப்பாங்க, நேச்சுரலாக சாப்பிட்டுன்னு இருப்பாங்க, அது பாட்டு சாப்பிட்டுன்னு இருப்பான். இந்த கேமராவை கொடுத்து சாப்பிட்டுங்கிற நேரத்தில் வச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா வேகமாக எடுத்து சாப்பிட்டா மெதுவாக சாப்பிட ஆரம்பிப்பான். சாப்பிட ஆரம்பிப்பான். அப்புறம் நல்லா பேசிகிட்டு இருந்தேன் பாட்டுக்கு. அப்புறமா ஏன்னா கேமரா இருக்குல்ல, அதே மாதிரி பாட்டு பாடினே இருக்கும். கேமரா கொடுத்தோன்னா அப்படியே பக்தியில் காட்டும். அதனால தான் அப்போது கேமரா நம்மளை பார்க்குது, கேமரா நம்மளை நோட் பண்ணுது அப்படின்றதே என்ன ஆகிடுது, உங்களுக்கு கேமரா கான்சியஸாகவே ஆகிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் நான் தேவனோடு உறவு கொள்கிறேன். இங்கேருந்து ஆராதனை, இங்கேருந்து துதி, இங்கேருந்து ஜெபம், இங்கேருந்து எல்லா காரியங்களும் செய்யணும். அதை பார்க்கிறார் கர்த்தர் அதன் அடிப்படையிலே. ஆமென். என் உண்மையின்படியே எனக்கு நியாயம் செய்யும். 9, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிவதாக நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஆமா, தேவனிடத்தில் என்னுடைய கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையின்படி நீதியின்படி அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவனே என்னுடைய கேடகம். தாவீதுனுடைய அறிக்கை. பாவம் செஞ்சதுக்கு பிறகு பத்சேபா இடத்துல பாவம் செஞ்ச பிறகு பாடின சங்கீதம் 51 சங்கீதத்தில் 6 வசனம் 10 வசனம், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உள்ளத்தில் உண்மை இருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது என்ன பண்ணு? முதலாவது உள்ள சுத்தம் பண்ணு. அப்போ உள்ளான பக்தி, உள்ளான பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 வசனம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நம்முடைய உள்ளான பக்தி, பரிசுத்தம், உள்ளான காரியங்கள் எப்படி இருக்கு, அதன் அடிப்படையில் நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். இன்னைக்கு இந்த உள்ளான பக்தி பரிசுத்தம்லாம் பற்றாக்குறையாக இருக்குது.
மாய்மால கிறிஸ்தவன் சாத்தானுடைய சகோதரன். அப்படியே அழுகிற மாதிரியே நடிக்கிறது, அப்படியே பக்திமான் மாதிரியே பேசுறது, உள்ளுக்குள்ளார வேற மாதிரி இருக்கும். அப்போது நம்முடைய உள்ளான பக்தி கர்த்தர் பார்க்கிறார், அதை அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:5 துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமென். துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்கக்கூடாத நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிற்க முடியாது. ரொம்ப காலம் வண்டி ஓட ஒரு காலகட்டத்தில் அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஸோ மாய்மாலத்துக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லை உண்டு. ஆமென். அதனால் கர்த்தர் நியாயாதிபதியாகி இருக்கிறார். யாக்கோபு எழுதும்போது 5வது அதிகாரம் 8-9 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி எங்க இருக்கிறாரா? யாக்கோபு எழுதும்போது எத்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுன நிருபங்க. அப்போவே சொல்றாரு, என்ன நியாயாதிபதி எங்க இருக்காராம்? வாசற்படியில். இப்போ எழுத சொன்னா எங்க இருப்பாரு நியாயாதிபதி? வாசற்படியில். எவ்வளோ நேரம் வாசற்படியில் இருப்பாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மிக சமீபமாயிடுச்சு. அதனால இருதயத்தை திடப்படுத்துங்கள். செய்கையில் இருதயத்தை சுத்தமாக்குங்க, இருதயத்தை திடப்படுத்துங்கள். நம்முடைய இருதயமே திருக்குள்ளதும் பொல்லாங்குரு, அங்கிருந்து எல்லா காரியங்களும். அப்போ இதை உள்ளான பக்தியை வெளியரங்கமாக நான் யூதன், ஆவியின்படி யூதனானவனே யூதன், பெயர் அந்த யூத வம்சத்தில் பிறந்ததுனால நம்ம எல்லாரும் யூதன் அல்ல. கர்த்தருக்கு அப்படி தான், அவங்க தான் யூதன் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ரட்சிப்பே கிடையாது. அப்போது விருத்த சேதனத்தினால ஒருத்தர் யூதன் ஆகலை. புரியுதுங்களா? வெளியரங்கமான அடையாளங்களை நம்ம வச்சுருக்கிறோம், சில பக்திக்குரிய அடையாளங்களை நம்ம தரிச்சிருக்கிறோம். அது நல்லது. பட் அது அடிப்படையில் இல்லை, உள்ளான பக்தி, உள்ளான பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நியாயந்தீர்க்கப்படுகிறோம். ஆமென். ஸோ 7 காரியங்கள் சொன்னேன். சத்தியத்தின்படி நியாயந்தீர்க்கப்படுகிறோம். தேவன் எவ்விதமாக நியாயந்தீர்க்கிறார்? சத்தியத்தின்படி. 2வது கிருபையின்படி. 3வது இருதய கடினத்தின்படி. 4வது கிரியைகளின்படி. 5வது சுவிசேஷத்தின்படி. 6வது அழைப்பின்படி. 7வது உள்ளான பக்தியின்படி நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். அதனால் எல்லாருமே 1 கொரிந்தியர் 11:31 நம்ம முடிச்சுட்டு நினைச்சிட்டிங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்மை நாமே, நீ என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீ யார்? கரெக்டு. அதுதான் பெட்டர். நம்மளே நாமளே திருப்பி இந்த ஆட்டிடியூட் எப்பவுமே நல்லது. நம்மளே நாமே என்ன பண்ணிக்கணும்? நியாயம் தீர்க்கல, சோதித்து அறிஞ்சிக்கணும். சோதித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க. அடுத்தது நம்முடைய ஆட்டிடியூடே எப்படி தெரியுமா இருக்குது? பொதுவாகவே மனிதர்களுடைய ஆட்டிடியூடு, மற்றவங்க சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். மற்றவங்க ஒரு குறைன்னு ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உடனே கவுண்டர் அட்டாக் ஏதாவது ஒன்று போடு. அதெல்லாம் இல்லை. என்னைக்காவது மற்றவங்க சொன்ன குறை அப்படியா, சாரி ஏற்றுக்கினேன் அப்படின்ற நிலைப்பாடில் இருக்குதா? இருக்கா? இல்லை. அதுக்கு தான் நான் பெட்டர் என்ன சொல்கிறேன், நீங்களே உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. அதாவது எப்பவுமே இது எல்லாருக்குள்ளே இருக்குது. நீங்களா ஒன்று தப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா மனம் திரும்புவீங்க. மற்றவங்களாம் சொன்னால் அதெல்லாம் இல்லை, தப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்களா பைபிள் படித்து ஒரு ரெவலேஷன் கிடச்சுன்னா அது அன்றைக்கே நிற்கும். நீங்களா இதுதான் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சு இருந்தீங்கன்னா அது நடப்பீங்க. அதனால தான் நீங்களே தற்பரிசோதனை இது ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போது இது தப்பு, இது சரி அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக திருந்துவீங்க. மற்றவங்க சொல்லி யாரும் திருந்த போகிறதே கிடையாது. சரியா? அல்லேலூயா. அதனால் மற்றவங்களை திருத்துற பணியில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணணும்னா,
குற்றங்களை சொல்கிறது போல அவங்கள திருத்துற இடத்துல, அவங்களா கன்விக்ட் ஆகி வர்ற இடத்துல நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும். ஆமென். அவங்கள போய் நீ தப்பு பண்ணிட்ட, இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுறதால பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா திருந்த போகிறதில்ல. அவங்க அதை ஃபீல் பண்ணி உணர்கிற இடத்துல அவங்க இருந்தால் தான், யாருமே உணர்கிற இடத்துல இருந்தால் தான் அவங்க அதை உணர்ந்து அதை செய்யாமல் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்க படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 139ஆம் சங்கீதம் 23-24 கடைசி வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து, தேவனே, எல்லாரும் இது படிக்கலாமா? 139-23-24 139 எல்லாரும் பார்த்துங்களா? படித்து சொல்லுவாங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. முதல்ல நமக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுன்னு சொல்லாதீங்க. சில காரியம் நமக்கே தெரியும் தப்புன்னு, அவர்கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி சொல்லுங்க. எதுக்கு ஆராய்ச்சி? உனக்கு தான் தெரியுதுல. நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார். அப்போ நமக்கு தெரிஞ்சதே நாம் என்ன பண்ணியானோம்? ஓ ரைட், திருந்திங்கிறது தப்பு தான் ரைட்டுன்னு. அடுத்தது நமக்கு தெரியாமல் இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியலாம், அல்லது நம்முடைய பார்வைக்கு தப்பாகவே இருக்காது. அது பரிசுத்த ஆவியான உணர்த்தினா தான் நம்ம மனம் திரும்பும். அப்போ தான் இது சொல்லணும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நாம் நியாயந்திருக்கிற விதங்கள்லேருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்தக்காரன் நம்மோடு இருக்கும். எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்க போகிறோம், எல்லாம் நிற்க தான் போகிறோம். ஆனால் அதில் நன்மையான பலனை பெறுறதுக்கு நிற்க போகிறோமா, தீமையான பலனை பெறுறதுக்கு நிற்க போகிறோமான்றது தான் கேள்வி. அதனால் கர்த்தரே நமக்கு நல்ல முடிவெடுக்க உதவி செய்வாராக. எல்லாருமா தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். சுற்றி சுற்றி என்னை சூழ்ந்து இருக்கிறார். நம்மை சூழ்ந்து இருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய பாதையில் என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறோப்பா. நீ நியாயந்து இருக்கிற நியாயாதிபதி, வாசற்படியில் நிற்கிறீர். ஆண்டவரே உம்முடைய நியாயத்தீர்ப்பு நாள் சத்தியம், நிச்சயம். நீ நியாயந்திருக்கிறது உண்மை, பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்க போகிறீர். உம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவரே யாரும் தப்பிக்கவே முடியாது. நீர் எவ்வித நியாயந்திருக்கிறீர் என்பதை ரோமர் 2ஆவது அதிகாரத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தின்படி நியாயந்திருக்கிறீர், கிருபையின்படி நியாயந்திருக்கிறீர். ஆண்டவரே தோப்பனே உம்முடைய நாமம் மகிமைக்காக அவர் இருதய கடினத்தின்படி நியாயந்திருக்கிறீர், கிரியலின்படி நியாயந்திருக்கிறீர், சுவிசேஷத்தின்படி நியாயந்திருக்கிறீர். ஆண்டவரே அழைப்பின்படி நியாயந்திருக்கிறீர், உள்ளான பக்தியின்படி நியாயந்திருக்கிறீர். இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்த நாங்கள் அப்படியே கேட்டவர்களாகவே போகாதபடிக்கு அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி செயல்முறைப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் நாம மகிமைக்காக சாட்சியாக வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.